தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. ஹாய், வணக்கம். நான் பொதுவாக ரிவ்யூ பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த படம் பார்த்தானா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான ஒரு படம். குபேரா, தனுஷ் நடித்தது, நாகார்ஜுன், நல்ல ஒரு தரமான ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு சேகர் கமுலான் இயக்கியிருக்காரு. எப்பயுமே ஒரு சிறந்த படம் ஜெயிக்கும் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு முழு உதாரணம் இந்த படம். என்றைக்குமே ஒரு கதை தான் ஒரு மூலக்கரு, அந்த கதை என்ற மூலக்கரு வச்சு தான் ஒரு திரைக்கதை அமைக்கிறான். இந்த திரைக்கதைக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை ஒரு திரைக்கதை ஆசிரியரான ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய வேலை. இதை மிக அற்புதமாக கதையை உருவாக்கி அதுக்கு தகுந்த ஒரு கேஸ்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஒரு அழகான படைப்பாக வெளிப்படுத்தியிருக்கார் மிஸ்டர் சேகர் அவர்கள். 3 மயக்கம் என்ன, ஆடுகளம், அசுரன், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் நீங்க பண்ணுங்க. பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ராம்காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க, அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. தனுஷ் சும்மாவே நடிப்பார், அவருக்கு தீனி போட்டால் என்ன பண்ணுவார், அதை வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஏன் குபேரா அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு படம் பார்த்தா குபேரன் வந்து பிச்சை எடுக்கிறார், அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு பணத்தை மேலே ஆசைப்படலான்னா அவன் என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சது. பணத்துக்கு மேலே எனக்கு ஒரு ஆசை இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், யார் பணத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அப்படியே ஒரு ஸ்டோரி நல்லாயிருக்கு. சும்மாவே விளையாடுவார் தனுஷ், நல்லா நடிச்சிருக்காரு. டாப் ஹீரோயினியாக இருக்காங்க, அவங்களுக்கு சரியான திணி. 1 மணி நேரம் தான் படத்தில் வராங்க. அடுத்து என்ன நகர்வு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த நகர்வு வந்து அற்புதமாக இருக்குது இந்த படத்தில். ஆடியன்ஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்றைக்குமே ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்க வரமாட்டான், அந்த ஆடியன்ஸ் அந்த படத்தில் நான் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கானா தேடுவான், அந்த கதையில் நான் கனெக்ட் ஆவானான்னு பார்ப்பான். அப்படி பார்த்து இந்த படத்தில் ஃபுல் ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகிருக்காங்க. அந்த படம் அவங்க பார்க்கல, தென் அவங்க அதில் நடிச்சிருக்க மாரி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி தான் பண்ணேன் இந்த படம் பார்க்கல. நல்ல ஒரு படம். இதான் நல்ல திரைப்படங்கள் எப்பயுமே அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கு போய்கிட்டு இருக்கும். அதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். சினிமா என்றது சர்வசாதாரண விஷயம் இல்லை. நல்லது செய்தால் கண்ணாடி மாரி தான், நீ நல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருக்கும், கெட்டவனாக இருந்தால் கெட்டவனாக இருக்கும். நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் சினிமா. அதை யார் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. தரமான சினிமா என்றைக்குமே தோக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரா படம் அதுக்கு ஒரு உதாரணம். மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் அந்த ஸ்கிரிப்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour வீடியோ காலில் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆடியோ லைன்ஸில். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து டேரக்டர் காணோம், பேசவே இல்லை. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அந்த டேரக்டர் கதையை சொன்னார், அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா, எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது அப்படின்னு. சேகர் கமுலா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமுலா வா வா வான்னு பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோடில் உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். ஆனால் அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும்போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. 2 வருஷமும் அவர் ஏன் அந்த ஸ்கிரிப்டுக்கு டைம் எடுத்திருக்காரு அப்படி இந்த படத்தை போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நகர்வும் அழகாகி இருக்குது. ஒரு கதைக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் விளையாடுற ஆர்டிஸ்ட், அதான் ஒரு திரைப்படம். அழகாக ஒரு கதை அமைஞ்சிருக்கு, அதுக்கு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதை சுற்றி கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த படம் அழகாக நகர்த்திருக்காங்க டைரக்டர். நல்ல தரமான ஒரு படம். இதேமாரி கதைகளை கேட்டு கதைகளை புரிந்து கொண்டு
எல்லா நடிகர்களும் நடிக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளுடன் நானும் இருக்கிறேன். ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன்.